அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவங்களும் 8ஆம் பாவகமும். பொதுவாக பார்த்திங்கனாக்கா கிரகங்களே இல்லாமல் நம்ம எப்படி பலன் எடுக்கலாம், எப்படி பலன் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேஷ லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கார். அவர் ஒரு குழந்தை ஜனிச்சதுலேருந்து அவருடைய எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே பார்த்திங்கனாக்கா அவர் கடக்கக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு உறவுக்கு மூலமாகவே பார்த்திங்கனாக்கா அவருக்கு நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தசாபுத்தி காலங்களில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்போ இப்போது மேஷ லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வளர வளர 2ஆம் இடம், அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடம். இப்போ 8ஆம் பாவத்தை பற்றி தான் நான் முழுசாக சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை நெகட்டிவாக தான் 8ஆம் பாவத்தை சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஜாதகர் இந்த 8ஆம் பாவத்தை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றத அவருடைய ஜாதகத்தை கிரகங்கள் இல்லாமல் நான் சொல்ல போகிறேன். இப்போ 2ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. லக்னத்திற்கு 2க்கு 8ஆம் இடம் 7ஆம் இடமா வருது. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா கலத்திரம், முதல்ல கலத்திரம் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் கம்யூனிகேஷன் லெவலில் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளும் வரும். அதே போல் பொதுமக்கள் அப்படின்னு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய மக்களை குறிக்கக்கூடியது தான் இந்த 2க்கு 7ஆம் இடம். அப்போ இந்த 2க்கு 7 பொருளாதாரம், 2ன்றது பொருளாதாரம். அந்த 2க்கு 8ஆம் இடம்ன்றது அங்கே தான் அவங்களுக்கு நிறைய கிடைக்கிற பொருள். அதாவது அந்த இடத்துல 8ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது கம்யூனிகேஷன் வழியில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே அசுப கிரகம் இருந்ததுன்னா இவர் சந்திக்கக்கூடிய பர்சன் கிட்ட எல்லாமே இவர் இழக்கக்கூடிய, அதாவது அவருடைய பொருள் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே போல் 3ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரம் சொல்கிறோம். அப்போ அந்த இளைய சகோதரத்துக்கு இந்த 8ஆம் இடம் என்னவா வருதுன்னா 6ஆம் இடமா வருது. அப்போ உடன் பிறந்த சகோதரருக்கு இது 6ஆம் இடமா வர்றதுனால அந்த சகோதரருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா அவங்களுக்கு கடன், நோய், எதிரி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிவகையை நம்ம அதை பார்த்துக்கணும். ஏன்னா அசுப கிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்கள நம்ம சொல்லலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்லுங்கள், உங்களை இளைய சகோதரர்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அசுபகிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா 4 பார்த்தீங்கன்னாக்கா தாயாஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தாயாருக்கு அந்த 8ஆம் இடம் என்னவா வருதுன்னா 5ஆம் இடமா வருது. அப்போ இந்த தாயாருக்கு 5 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா தாய்க்கு 5 அவங்களுடைய குழந்தைகள். அப்போ குழந்தைகள் மூலியமா இவங்க நல்ல விஷயங்களை எடுப்பாங்களா, இல்லை எந்த மாதிரி பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றத தாயாருக்கே நம்ம அந்த பலனை சொல்லிடலாம். 4ஆம் இடத்தை வச்சு அவங்களுடைய அம்மாவுக்கு நம்ம பலனை சொல்லிடலாம். 5ஆம் இடம், 5ன்றது புத்திரஸ்தானம். அப்போ அந்த புத்திரம் அதாவது பூர்வீகம், புத்திரம், குலதெய்வம். இங்கே 5க்கு 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமா வருது. அப்போ 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 4ஆம் இடமா வர்றதுனால அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கல்வி இந்த குழந்தைங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் எப்படி அமையுது அப்படின்றதையும் நம்ம இங்கே அந்த 8ஆம் இடத்தை இந்த குழந்தைங்களுக்கு, இந்த ஜாதகரின் குழந்தைக்கு வச்சு நம்ம சொல்லிடலாம். அதே போல் 6ஆம் இடம், 6ன்றது பார்த்தீங்கன்னாக்கா தாய் மாமனையும் சொல்லக்கூடியது. அதே போல் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கடன், நோய், எதிரி இதையும் நம்ம சொல்லக்கூடியது. அப்போ அந்த 6க்கு 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடமா வருது. அப்போ 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய தாய் மாமனா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கடன், நோய், எதிரி இது எது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இவருக்கு இந்த ஜாதகருக்கு அமையுது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடம், 7ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கலத்திரம் சொல்லலாம். அப்போ அந்த கலத்திரத்துக்கு 8ஆம் இடம் 2ஆம் இடமா வருது. அப்போ 2ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே இங்கே 8ஆம் இடம்ன்றது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு கலத்திரத்துக்கு 2ஆம் இடம், அதாவது இவருக்கு 2க்கு 7ஆம் இடம். அப்போ இந்த இடமும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா 8ஆம் இடம் முக்கியமாக பார்க்கறது மாங்கல்ய தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 8ஆம் பாவத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அந்த இடத்துல சுபகிரகங்கள் இருந்ததுன்னா அந்த ஜாதகரின் ஆயுட்காலம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை பாவகிரகங்கள் இருக்கும்போது
அவருக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். 7க்கு 2ஆம் இடம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது குடும்பஸ்தானம், மனைவிக்கு குடும்பஸ்தானமாக வருது. அப்போ அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் வந்து மனைவி தான் வந்து பொருளாதாரத்தை எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இழுத்து பிடிக்கிறதும் செலவு பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவி தான். அப்போ இந்த மனைவி ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து பொருள் சேருதா இல்லையான்றது இந்த 8ஆம் பாவத்தையும் நம்ம வச்சு பார்த்து பலன் சொல்லலாம். இப்போ 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு 1ஆம் இடமா வருது. அப்போ இவருக்கு இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அசுபகிரகம் சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு இது எல்லாமே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அடிக்கடிக்கு விபத்தை சந்திப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். இங்கே சுபகிரகங்கள் அமையும் போது அப்போ அவருக்கு வந்து இந்த ஜாதகர் நல்ல பலனை கொடுப்பாரா இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுதி காலங்களில் நம்ம வந்து இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி சொல்லலாம். அதே போல் 9ஆம் இடம் இல்லை, அந்த லக்னத்திற்கு 9க்கு வந்து 12ஆம் இடமா இந்த 8ஆம் இடம் வருது. அப்போ 9 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தந்தைக்கு வந்து 12ஆம் இடம் இவருடைய 8ஆம் இடமா வர்றதுனால விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் 10க்கு இந்த 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடமா வருது. அப்போ இவர் செய்யக்கூடிய கர்மஸ்தானம், அதாவது இவருடைய வேலையால் வந்து இவருக்கு லாபங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்கிறது தான் இவர் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். அதே போல தான் இந்த இடத்துல வந்து சுபகிரகங்கள் பார்வையோ அல்லது எந்த கிரகமும் நீச்சமாகாமல் இருந்ததுன்னா இவருக்கு வரக்கூடிய லாபங்கள் இவர் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 11க்கு வந்து 10ஆம் இடமா வருது. 11 இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம் இவருக்கு 8ஆம் இடமா வருது. அப்போ எந்த மாதிரி 11க்கு 10ஆம் இடமா வருது. அப்போ இவர் செய்யக்கூடிய வேலையை தான் குறிக்குது. அப்போ இவர் செய்யக்கூடிய வேலையில் இவருக்கு லாபங்கள் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத தான் நாம் வந்து பார்க்குறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தசாபுதி காலங்களில் வந்து எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த லக்னத்திற்கு வந்து 12க்கு 9ஆம் இடமா வருது. அப்போ 12ன்றது யாரு? விரயஸ்தானம் சொல்லலாம். அப்புறம் அயனசயன போகஸ்தானம் சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா விரயஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ இந்த விரயஸ்தானத்திற்கு அப்பாவுக்கு என்ன 12க்கு 9 இல்லைங்களா? அப்போ 12க்கு 9ன்னும் போது தன்னுடைய தந்தையாருக்கு எந்த மாதிரியெல்லாம், ஏன்னா அவருடைய தாத்தா வழியில் சொத்துக்கள் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஊர்ஜிதப்படுத்திடலாம். நல்ல அதாவது சுபகிரகங்கள் இருக்கும்போது அவருடைய தாத்தா சொத்துக்கள் கிடைக்கும்ன்றத சொல்லலாம். இல்லை அசுபகிரகங்கள் சம்மந்தப்படுறப்ப அவருக்கு வந்து விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நாம் சொல்லலாம். இதுபோல் வந்து நம்ம வந்து கிரகங்களே இல்லாமல் 1லிருந்து 12 வரைக்குமே நம்ம வந்து பலன்களை எடுத்து சொல்லலாம். இது வந்து காலபுருஷ தத்துவம் அப்படின்றது நம்ம ஜோதிடத்தில் இருக்கு. நன்றி, வணக்கம்.